வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு பொது சுகாதார துறையினர் பல்வேறு நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறோம். மேலும் ஒவ்வொரு இடங்களிலும் அதாவது உணவகங்கள் போன்றவற்றில் சுகாதாரமாக பராமரிக்கப்படுகிறதா என்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றோம். அதுபோல் லாட்ஜில் நோய் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறோம். புகையிலை தடை செய்யப்பட்ட பகுதி என்று மளிகை கடைகள் அனைத்திலும் பொட்டிக்கடை அனைத்திலும் வைத்திருக்க வேண்டும். அதாவது 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சிகரெட்டு விற்பனை செய்வதில்லை என்று போர்டு வைத்திருக்க வேண்டும். இது போன்ற விஷயங்களை வலியுறுத்தி நாங்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றோம். வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான மக்கள்கள் இங்கே வருகை தருகிறார்கள். அந்த வேளையிலே பொது சுகாதார துறையினர் தேவையான நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறோம். மேலும் அனைத்து உணவகங்கள் தங்குமிடங்களில் ஆய்வு செய்து வருகின்றோம். குறிப்பாக சுகாதார சான்று வைத்திருக்கிறார்களா என்று ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். குடிநீர் அனைத்திலுமே குளோரின் கலந்த தண்ணீர் வழங்கி கொண்டிருக்கின்றோம். மேலும் பொதுமக்கள் அனைவரும் கழிப்பிடங்களை பயன்படுத்துமாறும் கண்ட இடங்களில் மலஜலம் கழிக்காமலும் எச்சில் துப்பாமலும் இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். சுமார் 7 இடங்களில் நாங்கள் மருத்துவ முகாம் வைக்கப்பட்டுள்ளது. பொது சுகாதாரத்தை பொறுத்தவரை தேவையான வசதிகள் மக்களுக்கு செய்து கொடுத்திருக்கின்றோம். இந்த நோய் தடுப்பு பணிகளில் தீவிரமாக கண்காணித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று எல்லா இடங்களையும் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம்.